தமிழக அரசின் 10 சட்ட திருத்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல். ஆளுநர் கையெழுத்திடாமல் வைத்திருந்த மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் 10 சட்ட திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் 10 சட்ட திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும். தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த 10 சட்ட திருத்த மசோதாக்களையும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி ஒப்புதல் அளிக்கிறோம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்ட திருத்த மசோதாக்களின் பட்டியலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்கள் திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா சென்னை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்கள் 2ஆம் திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழக 2ஆம் திருத்த மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா. கிடப்பில் இருந்த மசோதாக்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதால் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.